ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அஃபிஷியலில் விட்ருக்காங்க அக்னிவீர் இன்டெக், அதாவது நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் விட்டுருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 7 ஜனவரி 2025 27 ஜனவரி 2025 விட்டுருக்காங்க. ஸோ அதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் விட்டுருக்காங்க. எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா 21 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்மீடியட், அதாவது 10th 12th அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, இங்கிலீஷு அதுமாரி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது 50% கம்பல்சரி மார்க்ஸ் இருக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 50% கம்பல்சரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க 3 years டிப்ளமோ கோர்ஸ் இன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதுமாரி இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுமாரி அந்த இன்ஜினியரிங்கில் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது 50% கண்டிப்பாக அக்ரிகேட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லைனாக்கா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 years வெக்கேஷனல் கோர்ஸ் ஆஃப் நான் வெக்கேஷனல் சப்ஜெக்ட்ஸ் வைஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்டு எஜுகேஷன் போர்டு ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 50% மார்க் ரெக்கக்னேஷன் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலே அதர் அண்டு சயின்ஸ் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ்டு இன்டர்மீடியட் 10th 12th ஈக்குவல் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாஸ்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுலேயும் வெக்கேஷனல் கோர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் மெட்ரிகுலேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இங்கிலீஷ் சப்ஜெக்டும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 50% கம்பல்சரி மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எந்த எலிஜிபிளுக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இவ்வளோ ஹைட் தான் இருக்கணும்னு மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 152, அதாவது மினிமம் 150, அதாவது 152 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை அப்படி தான் அக்செப்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் அக்செப்டபிள் ஹைட் 152 சென்டிமீட்டர் கேண்டிடேட்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா அதில் பார்த்தீங்கன்னா நார்த்து ஈஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டில் கொடுத்துருக்காங்க 147 சென்டிமீட்டரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லடாக் டீப்பில் பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர். நமக்கு பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தகுந்த நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்எஃப், அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் என்ன வெயிட்டை ஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்களோ அதை அங்கே வச்சு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்டர்வியூ எடுக்கும்போது செக் பண்ணிப்பாங்க. செஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட்னு பார்த்தீங்கன்னாக்கா 77 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். அதாவது நீங்கள் நார்மலாக இருக்கும்போது 75 சென்டிமீட்டரும், நீங்கள் செஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவும் வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சேம் தான் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே இருக்கிற நார்மல் தான் இருக்கணும். பட் ஆனால் எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது மட்டும் 5 சென்டிமீட்டர் எக்ஸஸாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இயரிங் கேட்டிருக்காங்க, அதாவது காது கேட்கும் திறன் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர்ஸ் இன்ச்சு கம்பல்சரி கேட்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டென்டல் பார்த்தீங்கன்னாக்கா 14 டென்டல் பாயிண்ட் கம்பல்சரி இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஹெல்த்து, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த ஹெல்த் கம்பல்சரி இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபிட் அண்ட் ஃபம்பிள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கம்பல்சரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்து அதுமாதிரி செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா எனி கேண்டிடேட் இஃப் ஃபவுண்ட் ப்ரெக்னென்ட் ஷெல் பி டிஸ்குவாலிஃபைங் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா அது கம்பல்சரி அப்ளை பண்ணுறது அது நாலேஜ் எப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடி டேட்டோ, அதாவது ஜென்ஸாக இருக்கிறது லேடிஸாக இருக்கட்டும் டேட்டோ பின் பண்ணுறாங்க பாடிஸில் அது அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ நாட் பேமெண்ட்டு அக்செப்ட் பண்ணி நாட் எலிஜிபிள் கொடுத்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது கண்ணால் பார்க்குறத எவ்வளோ டிஸ்டன்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க. விஷுவல் 6/12 ஈச் ஐ கான்ட்ராக்டபிள் டு ஈச் பை 6/6 கொடுத்துருக்காங்க. மினிமம் லிமிட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா +2 ஓடியும் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்தமாரி நம்ம பார்த்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் விஷயம் சிபின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் என்னவோ அதுக்கு தகுந்தமாதிரி அப்ளை பண்ணி அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இது ட்ரைனிங் மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஃப் என்ன எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அது டைம் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. லீவ்லாம் சொல்லியிருக்காங்க. லீவ் அன்னுவல் இயரில் வந்து 30 days தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 30 நாள் தான் லீவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிக் லீவ் வந்து மெடிக்கல் அத்தாரிட்டி பொறுத்து தான் கொடுப்பேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது டைமே அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிடலாம் நீங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு எக்ஸாமினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன மார்க்கு இன்னுமே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்து அதுமாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட் கம்பல்சரி வைக்கணும். 12th மார்க் ஷீட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன ஸ்டாண்டர்டோ அது மாதிரி பார்த்து நம்ம அது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. 550 ரூபா கட்டணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அதாவது ப்ளஸ் ஜிஎஸ்டி 550 ரூபா இல்லாமல் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஒரு 600 700 வரும் உங்களுக்கு அது. ஸோ அதுமாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அது வந்து ரீஃபண்டபிள் பேமெண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா அந்த அமௌண்ட் ரீஃபண்டபிளாக கிடையாது. ஓகேங்களா? அதுமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எலிஜிபிள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நான் அடுத்த போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி மக்களே.